நினைத்த காரியம் தடையின்றி நிறைவேற இந்த வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு பாருங்க. இது வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு உடையது. இதற்கு முதல்ல 6 வெற்றிலையை நல்லா கழுவி காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பித்தளை பிளேட் அப்படி இல்லைன்னா செராமிக் பிளேட்டில் மயிலிறகு போல் அந்த வெற்றிலையை அழகாக அடுக்கிடுங்க. இப்போ அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 6 அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த வெற்றிலை மேலே அழகாக அடுக்கிடுங்க. அடுக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்த காம்பை அந்த வெற்றிலையில் ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொன்றா வச்சுருங்க. இப்போ பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க. இந்த வெற்றிலை தீபம் வேலை தேடி அலையிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக 9 செவ்வாய்க்கிழமை இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. அதுவும் செவ்வாய் ஓரையில் ஏற்றுனீங்கன்னா இன்னுமே சிறப்பு. முடிஞ்ச அளவு கோயிலில் போய் ஏற்ற ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் செய்யுங்க. அது முருகப்பெருமானோட கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமான பசுனை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பசுனையால் ஏற்றுங்க. அதனுடைய சிறப்பு நமக்கு இன்னுமே அதிகம்தான். நான் இப்போ பசுனை ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற போகிறேன். இன்றைக்கி நான் செவ்வாய் ஓரையான காலையில் 6 to 7 மணி, மதியம் 1 to 2 மணி, மாலை 7 to 8 மணி. இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தில் இந்த தீப வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் நம்மளோட வேண்டுதல் நடக்கும். நீங்கள் மனமுருகி முழு மனதோட பிரார்த்தனையை முன்வைங்க. நினைத்த காரியம் கண்டிப்பாக தடையின்றி உங்களுக்கு நிறைவேறும். ஓம் சரவண பவ. நல்லதே நடக்கும்.